சூத்திரம் என்ன? பெருக்கிற அடையாளம் வந்தா என்ன சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களோட பகுதியை நீங்க சொல்லுங்க. பெருக்கிற அடையாளம் வந்தா என்ன? பெருக்கிறது. கூட்டல் அடையாளம் வந்தா கழித்தல் அடையாளம் வந்தா கழிக்கிறது. இது எங்களுடைய பிரமாணம். இது கணக்கு சூத்திரம். கணக்கு சூத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தின் சூத்திரம் என்ன? கழிக்க கழிக்க. கூடையில இருந்து 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 புருஷனுக்கும் குழந்தைகளுக்கும் 20,000 பேருக்கு பயந்து பிச்சு கொடுக்க கழிக்க 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 கூடினதா குறைஞ்சதா? ஆமே. தேவனுடைய பிரமாணம். கொடுத்தது மாத்திரமில்ல, 12 கூட மிச்சமும் என்றார். புரியுதா? இது தேவனுடைய பிரமாணம். இது மனுஷன் கல்விக்குள்ள அந்த சூத்திரம் வேற, தேவனுடைய சூத்திரம் வேற. அப்ப தேவன் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருக்கு ஏற்றவைகளை தேடுங்கள், அப்பொழுது நீ என்னவெல்லாம் தேடுறியோ அவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இரண்டாவது அவருடைய வாக்கு. நீ ஆபிரகாம் விசுவாசித்தான், அது தேவனுக்கு ஏற்புடையதா எண்ணப்பட்டது. விசுவாசிச்சா ஆபிரகாம் கீழ்ப்படித்தான். மூன்றாவது சொல்றார், மனம் பொருந்தி. எல்லாம் இந்த 2 காரியத்தை செய்யலாம். நேரத்துக்கு வந்து கதனை இருக்கலாம், கீழ்படுத்திருக்கலாம், ஆனா இதை கேட்காம இருக்கலாம். மனம் பொருந்தி செவி கொடுக்கும்.